வணக்கம். பகுதி 1 தமிழ் எழுத்துக்களை பாடி பழகிறோமா? பழகிறோம். பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2 3 எழுத்துக்கள் 8 குறியீடுகளை உள்வாங்கினாலே போதும். தமிழ் எளிமையா கற்றுக்கொள்ளலாம். அந்த 3 எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போமா? 3 எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போமா? அகர வரிசையிலே வர இந்த 3 எழுத்துக்களை வச்சு 12 எழுத்துக்களை எளிமையா கற்றுக்கொள்ள. முதல் எழுத்து வந்து எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல் எழுத்து வந்து டா. எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? நேரா ஒரு கோடு, படுக்க ஒரு கோடு, டாவா. இப்ப அத நம்ம நேரா பா மாதிரி போட்டு அத நம்ம இப்படி மேல எடுத்து விட்டா பா மாறிடும். அத அப்படியே போட்டு நம்ம அதை எப்படி வளைச்சுட்டா மா மாறி. அத நம்ம இப்படி போட்டா அது யாவா மாறிடும். அத நம்ம என்னென்ன எழுத்து கத்துக்கிட்டோன்னு பார்ப்போமா? டா, பா, மா, யா. இப்ப எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? படுக்க வசதியில ஒரு கோடு, நேரம் ஒரு கோடு, நேரம் ஒரு கோடு போட்டு இப்படி போட்டா ரா. இந்த ராவ இப்படி போட்டா ச, இந்த சாவ இப்படி போட்டா க, இந்த காவே இப்படி போட்டா ட, இந்த தாவ இப்படிங்க அழைச்சிட்டு அத இப்படி போட்டா நாவா. இங்க அழைச்சிட்டு அதை இப்படி போட்டாரா. இது வந்து வாவா. இந்த வேலை இங்கேயும் இத இப்படி போட்டா யா. இது ட ப ம ய. இந்த எழுத்தெல்லாம் கத்துக்கிட்டோமா? ரால இருந்து ச ர த ந ர. இந்த எழுத்தெல்லாம் கத்துக்கிட்டோமா? வேல இருந்து வேல. இந்த எழுத்தெல்லாம் கத்துக்கிட்டோமா? 3 எழுத்துக்கள் இருந்து 12 எழுத்துக்களை கத்துக்கிட்டோமா? 12 எழுத்துக்கள் போக மிச்சம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போமா? 2 சுழின, 3 சுழின, நடுலக்குள்ள சிறப்புல ஞ ஞ. 12 எழுத்துக்களை ஈஸியா கத்துக்கிட்டோம். 3வது பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.